நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மார்ச் மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மார்ச் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் 1 வாரமும் மீதி 3 வாரமும் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தால் தொழிலை பற்றி, இல்லை உத்தியோகம் பார்க்குறீங்கன்னா உத்தியோகத்தை பற்றியே சிந்தனை இருக்கும். அதில் இன்வால்மெண்ட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஈடுபாட்டோடு இருப்பீங்க. சக்ஸஸ் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ராகு இருக்கிறார். 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார், மூலத்திரிகோண வீடு. கிரகங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தில் 2 வாரமும் 10ஆம் இடத்தில் 2 வாரமும் இருக்கிறாங்க. ஸோ மேஜராக பார்க்கும்பொழுது எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ஆதலால் இந்த மார்ச் மாதம் உங்களை பொறுத்தவரையிலையும் நல்ல ஒரு பலன்களையே பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ராசிநாதன் 9ஆம் இடம் முதல் வாரம் இருக்கார். பாக்கியமான ஒரு ஆரம்பம். முதல் வாரம் ரொம்ப பாக்கியமாக. அடுத்த இது 10ஆம் இடத்துல இருக்கிறது. தொழில் உத்தியோகத்தை பற்றி இன்வால்மெண்ட்டு, இப்படி கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதில் இன்வால்மெண்ட்டான வேலை பார்ப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த கலைத்துறை, சினிமாத்துறை, தொழில், அதே நேரத்தில் தொலைக்காட்சி துறை, மீடியா துறை, பத்திரிகை துறை போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாதம். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிற ஏற்கனவே இருக்கும். நாங்கள் ஒரு சீரியல் பண்ணுறோம், ஒரு படம் பண்ணுறோம், இன்னொரு சீரியலோ இன்னொரு படமோ கூடுதலாக வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம், சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது எதை காட்டுகிறது? மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு. அப்படின்னா இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் படித்து முடிச்சிருப்பாங்க. கடந்த 1 வருஷமோ 2 வருஷமாக நான் வேலைக்கும் போகல, தொழிலும் பண்ணலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் சும்மா இருக்கான் அவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்ததுனாக்கா இந்த காலகட்டம் இது போன்ற அன்பர்கள் பிஸி ஆகிடுவாங்க. ஒன்று அவங்க ஜனனகால ஜாதகப்படி தொழில் பண்ணலாமா, இல்லை உத்தியோகம் போகலாமா அப்படின்னு அவங்க எது சார்ந்து போகிறாங்களோ அந்த சார்ந்து பிஸியாகக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார். சும்மா உட்காண்டிருக்க பேர் வழிங்களாம் கிடையாது. சனி 10க்குடையவன் ஆட்சி பீடத்தில் மூலத்திரிகோண வீட்டில் இருப்பதால் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் யாருமே சும்மா இருக்க முடியாது. ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப அமக்கலமாக இருக்குது. 2ஆம் இடத்து அதிபதி புதன் பாருங்கள் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் நீச்சமானவர், நீச்ச பங்கம் பெறவில்லை. இருந்தாலும் 11ஆம் இடம் என்பது சிறப்பு தான், குறை ஒன்றுமில்லை. பொருளாதார சேமிப்பு, நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டை பார்க்கிறதால, 4ஆம் வீட்டை குரு பகவானும் பார்க்கிறதால 4ஆம் இடம் மாத்திருஸ்தானம் மிக மிக சிறப்பாகிறது. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அதே நேரத்தில் சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், அதே நேரத்தில் செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் இருப்பவர்கள், மற்றபடி விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்கப் போகிறது. சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக என்றால் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய மாதம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க.
ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க, இல்லை வீடு கட்டுறீங்க, வீடு வாங்குறீங்க, ஏதாவது ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி அதில் இன்வால்மெண்ட்டோடு நல்லா சிறப்பாக பண்ணுவீங்க. ஒரு சிலர் பாருங்கள், அதை சுக்கிரன் வந்து 4ஆம் வீட்டை பார்க்குறது, இந்த சுக்கிரன் முதல் வாரம் 3ஆம் வீட்டை பார்க்குறது, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விலையுயர்ந்த பொருட்கள் அப்படின்னா பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப், அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் மட்டும் இல்லைங்க, ஆர்னமெண்ட்ஸு வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு. பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம், அல்லது புதுசாகவே நீங்கள் வந்து 4 வீலரே வாங்கலாம், இல்லை 2 வீலரே வாங்கலாம். வீட்டை வந்து பெயிண்ட் பண்ணலாம், பழைய வீடாக இருந்து அப்புறம் அதை புதுப்பிக்கலாம், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம். இப்படி பல நிலைகளில் நீங்கள் வந்து அதை இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தால் வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க, டெக்கரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒப்பனை கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மேக்கப் பண்ணுறவங்க மட்டும் இல்லைங்க, ஒப்பனை கலைஞர்கள் இந்த அதாவது இந்த கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை பெண்ணுங்க வந்து போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க, அந்த இது மேக்கப், அது அவங்கெல்லாம் அந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப சிறப்பாக நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும், சண்டை சச்சரவு வரும், பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும். ஆனால் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிகச் சிறப்பாக அமையப்போகிறது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சுகஸ்தானம், திருப்தியாக சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் ரிஷபத்தில் பிறந்தவர்கள். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம். அப்போ ஆரோக்கியமாக ஆரோக்கிய நிறைவோடு இருக்க போகிறீங்க, எந்த குறையும் இல்லை, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஆனால் 7க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கிறார். அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அவங்களுக்கு எதாவது உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செலவு வைக்கலாம், அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆனால் அவங்களால உங்களுக்கு அனுகூலமான ஒரு மாதம், அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு மாதம், அவங்களால ஆதாயம், அனுகூலம், ஒரு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னா எந்த அசிங்கமும் அவமானமும் வராதுங்க. நல்ல கம்பீரமாக கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாம் வந்து 9, 10க்குள்ள இருக்கிறார். 9ஆம் இடம், 10ஆம் இடம். இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக நீங்கள் கடன் கேட்குறீங்க, கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். வங்கிகளில் கேட்கலாம், தனியார் துறையில் கேட்கலாம், இல்லை ஒரு நண்பர்கள்கிட்ட கேட்கலாம். அதை வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், தொழில் வளர்ச்சி பெறும், சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும். இல்லைன்னா இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஒரு நிலை. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சூரியன் சனி இணைவு தந்தைக்கு சில இடர்பாடுகள் வரலாம். ஆனால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அதுவும் தொழிலதிபர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி இண்டஸ்ட்ரி வரைக்கும் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கும் முதலாளித்துவத்துக்கும் சில சின்ன பிரச்சனைகள் பிரச்சனை வந்தாலும் பேசி அதை சரி பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஓவரால் இதை தாண்டி உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி தரப்போகிறது. மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடம் ராகு, அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பாக இருக்கும். இந்த 11ல் ராகு ஒன்றே போதுங்க. இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐயோ அற்புதமான காலகட்டம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்கள் ஜனனகால ஜாதகம் வெளிநாடு போகணும்னு இப்போ சொல்லுதுன்னா நீங்கள் தாராளமாக கிளம்பலாம். அப்போ நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இப்போ ஒரு 500 ரூபாய் கிடைச்சா போதுன்னா 500 ரூபாய் கட்டே கொடுத்தா வானா சொல்லுவீங்க. அதுபோல் இந்த 11ல் இருக்கும் ராகு அளப்பரிய பலனை தருவார்.
ஆனால் 12ல் குரு இருக்கிறார். செலவினங்கள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் இருந்த போதிலும் உங்களுக்கு சுப செலவாகத்தான் அமையப் போகிறது. இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் சூப்பரான ஒரு மாதங்க. சாதிக்க போகிறீங்க. பெரிய ஒரு உங்கள் முகத்தில் ஒரு உடம்புல ஒரு தேஜஸ், ஒரு மினுமினுப்பு வரும். சந்தோஷமான ஒரு மாதம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.